இனிய காலை வணக்கம் உறவுகளே. குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சளி பிடிச்சிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு சொல்லி போஸ்ட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஃபுட் பாய்சன் தான் இருந்துச்சு. ஃபுட் பாய்சன் ஆகிட்டு உடம்பு முடியல. போயிட்டு காமிச்ச டாக்டர்கிட்ட ட்ரிப்ஸ் போட்டாங்க, 2 பாட்டில் ட்ரிப்ஸ் போட்டு அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். என்னாச்சுன்னு தெரில, அப்படியே தொண்டை ஒரு மாதிரி ஆகி அப்படியே சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. வாமிட்டிங் வாமிட்டிங் சென்ஸ் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே டோட்டலாக ஃபீவர் ஆயிடுச்சு. இப்பயும் இன்னும் சரியாகலை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருந்துகிட்டே இருக்குது. ஒன்றும் வீடியோஸும் போடலை. எனக்கு அப்படியே படுத்தேன்னா அப்படியே படுத்துருவோம் போல் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் முடியல, சுத்தமாக முடியல. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் திரும்ப. நான் பார்த்த டாக்டருக்கு அவர் எப்படின்னா ரம்ஜான் லீவு, ஒரு முஸ்லீம், சாரி ரம்ஜான் லீவு. அவர் ஊருக்கு போயிருப்பார். அவர் வெளியூர், இங்கே ஸ்டே பண்ணி தான் பார்த்துட்ருக்காரு. அவர் வெளியூர் போயிருப்பார். நான் இன்னும் இன்ஃபார்ம் யார்ட்டையும் கேட்கல எங்கே இருக்காரா இல்லையான்ட்டு. கேட்டுட்டு போகணும், இல்லைன்னா வேறு டாக்டர்கிட்ட போய் காட்டணும். அதனால் இன்னும் கேட்கல. இன்றைக்கி கேட்டுட்டு வேறு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு. என்னால் சுத்தமாக முடியல, எஞ்சிக்கவே முடியல. அதனால் இன்றைக்கி போகணும். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி. ஏன்னா ஒரு வீடியோ கொஞ்சமாவது போடுவோம் அப்படின்னு தான் காலையிலே இன்றைக்கி வீடியோ போட்டுருவோம். முருகன் எதாவது பண்ணுறாரா மேஜிக்னு பார்ப்போட்டு போட்டாச்சு. காலையிலே முருகன் வீடியோ போட்டுட்டு உங்கள்கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்ட்டு. குரல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன வாய்ஸில் கேட்குதுன்னு தெரில. ஆம்பளை வாய்ஸ் கேட்குதா, என் வாய்ஸ் கேட்குதா, எப்படி கேட்குதுன்னு தெரில, கோச்சிக்காதீங்க. இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இப்போ எல்லாருக்குமே இதுமாரி வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கேட்டப்போ சொன்னாங்க. என் பையனுக்கும் அப்படி தான் லைட்டாக புண்ணு இருந்துச்சு வாயில். அவனுக்கு இதுமாரி இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது தொண்டையில். ஆனால் அவனுக்கு ஃபுட் பாய்சன்லாம் எதுவும் வரல. எனக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு, தொண்டையில் இதுமாரி வந்துடுச்சு. என்ன காரணம்னு தெரில. என் பாப்பாவுக்கும் அவளுக்கும் இதுமாரி தான் வந்துச்சு. ஃபுட் பாய்சன் ஆச்சு அவளுக்கு ஃபுட் பாய்சன், எனக்கு ஃபுட் பாய்சன். அது என்ன ரீசன்னு தெரில. எதுவுமே சாப்பிடல. ஏன் இப்படி ஆச்சு?